ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் கிச்சன். இன்றைக்கி முறுக்கு பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் பச்சை அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஓமம், எள், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணி மாவில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மாவை பிசைஞ்சிக்கோங்க. ஒரே வாட்டி தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம தேவைக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பண்ணிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு பிசைஞ்சு நம்ம தொட்டு பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் ஊற்றிக்கங்க. ஆயில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு முறுக்கு உரலில் எடுத்துகிட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். நான் முறுக்கு பிழியறதுக்கு ஆயில் கவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். ஏன்னா கரண்டி எடுத்து போடும்போது அது சாஃப்டாக வரும். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு கரண்டியில் ஒட்டாது. அதனால் நான் ஆயில் கவர் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு முறுக்கு தேவையான அளவுக்கு புழிஞ்சி எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் அதை ஒட்ட வச்சுடுங்க. சூடான ஆயிலில் கொஞ்சம் பத்திரமா போடுங்க. ஒன்றா போட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிருக்கான்றதப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு நின்று இருக்கும். ஸோ நல்லா மொறுன்னுட்டு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், அந்த சத்தமெல்லாம் அடங்கிட்டு முறுக்கு நம்ம எண்ணெயில் போடும்போது ஆயில் பொபல்ஸாக இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் சலசலப்பெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டாலே முறுக்கு நல்லா வெந்துடுச்சுன்னுட்டு அர்த்தம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம முறுக்கை எடுத்துடலாம். நல்ல மொறுப்பாக வந்திருக்கும். ஸோ நம்ம இன்னும் மீதி இருக்கிற முறுக்கெல்லாம் போட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ எல்லா முறுக்கும் வெந்த அப்புறம் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிட்டு ஆறின உடனே ஒரு நல்ல கண்டெய்னர் இதில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாள் நம்ம வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நல்லா மொறு வந்திருக்கு, நல்லா வெந்துடுச்சு. கலர் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இது நான் எல்லா பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.